அவன் சென்ற பிறகு மாமியாரும் மூத்த மருமக்கள் 6 பேரும் சுனீதியை எந்த நேரமும் இரக்கமில்லாமல் வேலை வாங்க தொடங்கினார்கள். மாட்டுக்கொட்டிலை கழுவுவது, சாணி தட்டுவது, மாட்டை குளிப்பாட்டுவது, பால் கறப்பது ஆகிய எல்லா வேலைகளையும் அவளே செய்தாள். ஆனால் அவற்றை அவள் சுமையாக கருதாமல் புண்ணியமாக எண்ணியே செய்து வந்தாள். ராமபிரானிடமிருந்து கொண்டு வந்து அனுமான் கொடுத்த கண்ணாழியைக் கண்டு ஆனந்தப்பட்ட சீதா பிராட்டியைப் போல வேலைகள் முடிந்த நேரத்தில் கணவன் கொடுத்த மோதிரத்தை பார்த்து அவள் மகிழ்ந்தாள். அவன் விரைவில் வர வேண்டும் என்று தான் இளமை காலம் முதலே வணங்கி வரும் ஸ்ரீ சந்தோஷி மாதாவை பிரார்த்தித்தாள். போலாநாத் பசி தாகத்தோடு நடந்து கொண்டே இருந்தான். களைப்பால் அவன் மிகுந்த இன்னலுக்கு ஆளானான். 2ஆம் நாள் அவன் மாதவன்பூர் என்ற ஊரை அடைந்தான். மாலை நேரத்தில் செய்வதறியாது கடைவீதி வழியே நடந்து கொண்டிருந்தான். கடைவீதியின் கடைசி பகுதியில் சில லேவாதேவி கடைகள் இருந்தன. அதில் அந்தி நேரத்திலேயே சில கடைகளை அதன் முதலாளிகள் மூடிக்கொண்டு சென்று விட்டார்கள். ஒரு கடையில் வியாபாரி ஒருவர் தனியாக உட்கார்ந்திருந்தார். அங்கு சந்தடி குறைவாக இருந்தது. பக்கத்து கடைகளும் மூடியிருந்தன. இதை பயன்படுத்தி கொண்டு அவரை அடித்து போட்டுவிட்டு பணங்களையும் நகைகளையும் அள்ளிச் செல்லும் நோக்கத்தோடு திருடன் ஒருவன் அந்த வியாபாரிக்கு பின்புறம் தடி ஒன்றோடு அடிமேல் அடி வைத்து வந்து கொண்டிருந்தான். அந்த காட்சியை பக்கமாக வந்து கொண்டிருந்த போலாநாத் பார்த்து விட்டான். இயல்பாகவே ஈவு இரக்கம் மிகுந்த அவனுக்கு வியாபாரியை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் மேலிட்டது. அசுரத்தனமாக தைரியம் ஏற்பட்டது. உடம்பில் தெம்பு பிறந்தது. பாய்ந்து சென்று அந்த திருடனை அவன் பிடித்தான். அகப்பட்டு கொண்ட திருடன் தப்பினால் போதும் என்று ஓடத் தொடங்கினான். வியாபாரி நடந்ததை அறினார். போலாநாத்தின் உதவியை மிகவும் போற்றினார். காலத்தால் செய்யும் உதவிதான் சிறந்தது, அதை நீ செய்திருக்கிறாய் என்று பாராட்டினார். பிறகு போலாநாத்தை ஆதரவுடன் தன் அருகில் அமரச் சொன்னார். அவனை பற்றிய விவரங்களை கேட்டார். போலாநாத் அவரிடம் தன் சோதனை மிகுந்த கதையை கூறினான். இன்றிலிருந்து உனக்கு நற்காலம்தான். என் உயிரை நீ காத்தாய், உன் துயரத்தை நான் போக்குகிறேன். இனி நீ என் பிள்ளை போல என்று கூறி அவனை தன் இல்லத்திற்கு அவர் அழைத்துச் சென்றார். குளிக்கச் சொன்னார். புதிய ஆடைகள் கொடுத்தார். உணவு உண்ணச் சொன்னார். தன் கடையிலேயே வேலை பார்க்குமாறும் தக்க ஊதியம் தருவதாகவும் கூறினார். மறுநாள் முதல் போலாநாத் கடைக்கு சென்றான். பொறுப்போடு காரியங்களை கவனித்து வரலானான். இந்த சூழ்நிலையில் இவன் இருக்க பல்வேறு துன்பங்களுக்கு இலக்காகி வந்த சுனீதி நாள்தோறும் மானசீகமாக ஸ்ரீ சந்தோஷி மாதாவை வணங்கி வந்தாள். நாட்டில் ஸ்ரீ சந்தோஷி மாதாவை வணங்குபவர்களும் அவள் விரதத்தை மேற்கொள்பவர்களும் பெருகி வருவதை உமாமகேஸ்வரியும் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் கண்டார்கள். விண்ணுலகின் வெற்றி தெய்வங்களான நமக்கில்லாத பெருமை மண்ணுலகில் இந்த சந்தோஷிக்கு இருக்கிறதே என்று அவர்கள் எண்ணினார்கள். பெரும் துன்பத்திற்கு இலக்காகி நிற்கும் சுனீதி தங்களை நினைக்காமல் சந்தோஷியை தானே நினைக்கிறாள் என்றவர்கள் வேதனை கொண்டார்கள். எனவே அந்த முத்தேவிகளும் போலாநாத்தை பெரியவனாக்கி அதன் மூலம் அவன் சுனீதியை மறக்கும்படி செய்ய நினைத்தார்கள். உமாமகேஸ்வரி அவனுக்கு தைரியத்தை நல்கினாள். லக்ஷ்மி பொருளை நல்கினாள். சரஸ்வதி கல்வியை நல்கினாள். போலாநாத் நாளுக்கு நாள் மிகவும் திடமாக மிக நுட்பமாக தொழிலை கவனித்தான். பணம் 1க்கு 10ஆக பெருகியது. போலாநாத்தின் சாமர்த்தியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கண்ட அந்த வியாபாரி அவனை சம பங்குதாரனாக்கி அவனிடமே கடை மேற்பார்வையை ஒப்படைத்தான். பின் கவலையற்ற நிலையில் தீர்த்த யாத்திரை புறப்பட்டான். கடை வேலைகளாலும் கணக்கின்றி பொருள் பெருகியதாலும் போலாநாத் சுனீதியை முற்றும் மறந்தான். 3 தேவியின் எண்ணமும் அதுதானே. சுனீதியின் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாயிற்று. மாடுகளோடு அவள் மாடாக உழைத்தாள். மாட்டுக்கொட்டில்தான் அவள் குடியிருக்கும் நிலைமை உண்டாயிற்று. வீட்டு வேலைகளை பார்ப்பதோடு மட்டும் மாமியார் கிழவி அவளை விட்டு விடவில்லை. காட்டிற்கு சென்று விறகு கொண்டு வரும்படியும் கட்டாயப்படுத்தினாள். கணவன் ஒரு நாள் வருவான், கவலைகள் அனைத்தும் தீரும் என்று நம்பி எல்லா கொடுமைகளையும் அவள் பொறுத்து கொண்டு வந்தாள். என்றாலும் நாள் ஆக ஆக கணவன் வராததும் எந்த தகவலும் வராததும் அவளுக்கு பெரும் கவலையை தந்தது. ஒரு நாள் அவள் விறகு வெட்டிய பின் வீட்டை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தாள். கணவன் நலமுடன் வருவாரா என்று எண்ணமிட்டே கொண்டே வந்தவள் கணவன் நலமுடன் வரவேண்டும் என்று ஸ்ரீ சந்தோஷி மாதாவை பிரார்த்தித்து கொண்டே நடந்தாள்.